தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறார். ஆனா சத்தியத்தை நல்லா வேதாந்தத்துல வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதுடைய கையில சவுலை கர்த்தர் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா தாவீது சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை பெற்று அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனை நான் எப்படி கொலை செய்ய முடியும்னு வந்ததுக்கு அடையாளமா வஸ்திரத்தை ஒரு ஓரத்தை வெட்டிட்டு போயிட்டார். அதுவே அவருக்கு பின்பதாக மனஸ்தாபமா இருக்கு. ஐயோ, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டேனே. ஆனா வேதாகமத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தாவீதை சவுல் துரத்துகிறார். ஆனா கர்த்தர் தாவீதுக்கு சவுலை ஒப்பு கொடுத்தாரே தவிர ஒரு நிமிஷம் கூட, ஒரு இமை பொழுது கூட தாவீதுடைய நிழலை கூட தொடுவதற்கு கர்த்தர் சவுலுக்கு அனுமதிக்கவே இல்லை. துரத்திட்டே இருந்தார், ஆனா நிழலை கூட தொட முடியல. துரத்திக்கிட்டே இருந்தார், அவரை ஓடிக்கிட்டே இருந்தார், ஆனா நிழலை கூட என்ன செய்ய முடியல, தொட முடியல. காரணம் என்ன? அக்கினி மதிலாய் கூட இருக்கிறவர் கூடவே இருக்கிறார்.